இத உணர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ஆத்தென்டிசிட்டிக்காக, என்னுடைய செல்ஃப் ஐடென்டிட்டிக்காக வாழணுங்கிற ஆசை, தவிப்பு, தேடல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வாழ்றதுக்கு அடிப்படை வாழ்வாதாரம் என்ன? டப்பு, காசு. காசு சம்பாரிக்கணும். என் ஆசைய நோக்கி ஓடணும்னா இந்த ட்ராமா ஓட விட மாட்டேங்குது. மனசு பூரா பாரமா இருக்கு. 10 கிலோ கல்ல தூக்கி வயித்துல கட்டிக்கிட்டு, தலை மேல இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு ஓட சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு. இந்த பாரத்த பூரா, இந்த ட்ராமாவ பூரா எனக்கு இறக்கி வைக்கிறதுக்கு எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு தெரியல. நெட்ட போட்டு பெரட்டி எடுத்துட்டேங்க. எல்லா வீடியோஸும் நெட்ல பார்த்தேன். அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் பிராக்டிஸ் பண்ணேன். அவங்க சொல்றது ஈஸியா சொல்லிடுறாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா, லெட் கோன்னு விடுங்க. அந்த லெட் கோன்னு எப்படி விடணும்னு எனக்கு தெரியல. அது யார்கிட்ட போய் கத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாரின் சேனல்ஸ்ல அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாம் கேட்டோம்னா அவங்க பேக்கேஜ் வச்சிருக்காங்க. எப்படின்னா $222 தான். $333 தான். எனக்கு அத கேட்டு ஒரு 30,000 சொன்னா கூட என் நகைய அடமானம் வச்சு கூட நான் படிச்சிருவேனே. 3,00,000 4,00,000 சொன்னா நான் எங்க போவேன் காசுக்கு? அப்படின்னு அவ்வளோ அழுக வந்துருச்சு. அப்பதான் ஒரு வயசான ஷாமனிக் ஹீலர் அவங்க. ஷீ இஸ் ரொம்ப யங் எல்லாம் கிடையாது. ஷீ ஷுட் பி நான் படிக்கும்போதே ஷீ ஷுட் பி சம்வேர் அரவுண்ட் 70. ஷி வாஸ் கைண்ட் எனஃப் டு டீச் மீ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ஹீல் அப்படிங்கிற அந்த அடிப்படை டாட்ஸை கொடுத்துட்டாங்க. அதை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அப்படிதான் நான் ஹீலிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த ஹீலிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஆணி வேரை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையோட ஆணி வேர் என்ன, அந்த பிரச்சனையோட ஆணி வேரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப ஆக்சுவலா நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்புட்டை கலட்டிடணும். கலட்டி அது என்னோட ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகலைங்கிற உண்மையை உள்ளுக்குள்ள நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும்போது அப்ப ஹையஸ்ட் பர்பஸ்க்கு சர்வ் ஆகாது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு லெட் கோன்னு விடணும் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா தான் அதை லெட் கோன்னு விட முடியுங்கிற உண்மையவே அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை லெட் கோன்னு விட்டேன். அப்போ இது கரெக்டான இன்புட் இல்லைன்னா கரெக்டான இன்புட் என்னவோ அதை விதைக்கணும் இல்ல, அந்த கரெக்டான இன்புட் எட்டர்னல் ட்ரூத் என்னவோ அதையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையும் விதைக்க கத்துக்கிட்டேன். இதுல என்னுடைய ஹையர் செல்ஃப் டிவைன் மாஸ்குலைன் அப்ப வரைக்கும் ஐஸ்வர்யாவாகவே தான் இருக்கிறேன். நான் வந்து மிஸ்டியாக எல்லாம் மாறல. ஐஸ்வர்யாவுக்கு தான் ரியாஸ் டிவைன் மாஸ்குலைன் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யாவை தான் அவன் ஸ்ட்ராங் ஆக்குனான். ஏன்னா ஐஸ்வர்யாவை ஸ்ட்ராங் ஆக்குனாதான் ஐஸ்வர்யாவுக்குள்ள போய் எந்த விஷயமும் ஐஸ்வர்யா பயந்து போய் அது ஐஸ்வர்யாவை தாக்கி அதை தாண்டி மிஸ்டியை போய் தாக்காது. உங்க அடல்ட் செல்ஃப் உள்வாங்கிறதுனாலதான் விஷயங்கள் இன்னர் சைல்ட தாக்குது. அப்ப இன்னர் சைல்ட ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும்னா ஐஸ்வர்யாவை ஸ்ட்ராங் ஆக்கணும். அப்போ ரியாஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா என்னுடைய டிவைன் மாஸ்குலைன் ஐஸ்வர்யாவை தான் ஸ்ட்ராங் ஆக்கணும், ஐஸ்வர்யாவை தான் ஃபர்ஸ்ட் உருவாக்க ஆரம்பிச்சான். இது அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்.